அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அப்போஸ்தலர் 16:31. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. அவன் கேட்ட கேள்விக்கு பவுல் சொன்ன பதில், ஆண்டவரே நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட கேள்விக்கு பவுல் சொன்ன பதில் இது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த கேள்வியில இருக்கக்கூடிய ஆழமான சில கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, ரட்சிக்கப்படாத சிறைச்சாலைக்காரன் ரட்சிக்கப்பட்டிருந்த பவுலையும் சீலாவையும் பார்த்து கேட்ட கேள்வி. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, மனசாட்சியில குத்தப்பட்டு தான் ஒரு பாவி என்று உணர்ந்தவன் கேட்ட கேள்வி, நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும். அப்புறம் மூன்றாவது, ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று நம்பினவன் கேட்ட கேள்வி. அப்படி ஒரு நம்பிக்கை வந்ததனால அந்த கேள்வி கேட்டாவே. ரட்சிக்கப்படுவதற்கு வழியை தேடின முயற்சி செய்த ஒரு மனிதனின் கேள்வி. பலவீனமாயிருக்கிற மனுஷன் பலசாலியாய் மாறுவதற்காக கேட்ட கேள்வி. இருளிலே இருக்கிற மனிதன் வெளிச்சத்தை தேடி வருவதற்கு விரும்பி கேட்ட கேள்வி, ஆண்டவரே நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும். அறியாமையுள்ள ஒரு மனிதன் அறிந்து கொள்வதற்கு, அறிவை பெறுவதற்கு கேட்ட மிகப்பெரிய ஒரு கேள்வி. இப்படி இந்த மனிதன் கேட்ட கேள்விகளிலே இவ்வளவு ஆழமான அர்த்தங்கள் அடங்கி இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் ரட்சிப்பை அறியாத மக்கள் இருக்கிறார்கள், இயேசுவை அறியாத மக்கள் இருக்கிறார்கள், 1000 கேள்விகளோடு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்காக நாம் ஜெபிக்கணும். அநேக மக்கள், கோடான கோடி மக்கள் ஆவிக்குரிய குருட்டாட்டம் உள்ள மக்களாக இருக்க சாத்தான் அவர்கள் கண்களை குருடாக்கி இருக்கிறான். ஆகவே தான் இன்றைக்கு படிப்பாளிகளாகட்டும், தத்துவ மேதைகளாகட்டும், பெரிய ஞானிகளாகட்டும் ரட்சிப்பை அறியாமல் இருக்கிறார்கள். பாவத்துக்கு பரிகாரம் என்ன, பரலோக ராஜ்யத்துக்கு வழி என்ன என்று அறியாமல் இருக்கிறார்கள். மோட்சம் இல்லை என்றே சொல்லுகிறார்கள், நரகம் இல்லை என்றே சொல்லுகிறார்கள், தெய்வம் இல்லை என்றே சொல்லுகிறார்கள். என்றால் அவருடைய மனக்கண்களை சாத்தான் குருடாக்கி வைத்திருக்கிறான். இப்போ நம்ம இந்த மனக்கண்கள் திறக்கப்படுவதற்கு நம்ம எப்படி ஜெபிக்கணும்? நம்ம தேசத்துல அநேக மக்கள் தங்களை மாற்றிக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறார்கள். அந்த ரட்சிப்பின் வழியை நம்ம இன்னும் கொண்டு போகல. இயேசு தான் என்று சொல்லல. சொல்லுவதற்கு திருச்சபையில் ஆயத்தமாகணும், கிறிஸ்துவில் ஆயத்தமாகணும். அப்படி புறப்பட்டு விட்டார் அவர்கள் மனக்கண்களை திறந்து ரட்சிப்பார். தேசம் இயேசு குறிதாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.